திருப்பாவை சொல்லி முடிச்சோன்னு வாழி திருநாமம் வரும். கோதை தமிழ், அது என்ன, வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதம் அனைத்திற்கும் வித்து ஆகும் கோதை தமிழ். வித்துனா சீடு. எது வித்தாருது? கோதை தமிழ். கோதை தமிழுங்கிறது என்ன? திருப்பாவை. திருப்பாவை வேதத்துக்கு வித்தார் தான். ஏன் சுவாமி, திருப்பாவை முன்னாடி வந்ததா வேதம் முன்னாடி வந்ததா? வேதம் முன்னாடி வந்தது. வேதத்துக்கு எப்படி திருப்பாவை வித்தாகும்? கேள்வி கரெக்டாக இருக்கா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மாம்பழத்தில், இது நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா திருப்பாவை புரிஞ்சிடும். அடுத்த கேள்விக்கு நான் போயிடுவேன். ஒரு மாம்பழத்தில் பொதுவாக எவ்வளோ மாங்கொட்டை இருக்கும்? ஒன்று. ஒரு மாம்பழத்தில் பொதுவாக ஒரு மாங்கொட்டை. ஒரு மாங்கொட்டைக்குள்ளே எவ்வளோ மாம்பழம் இருக்கு? மரமாமழை சொன்னால் இவ்வளோ கணக்கு வந்துட்டே தெரியாது இல்லையா? அது மாதிரி திருப்பாவைங்கிற அந்த வித்துக்குள்ள வேதத்தினுடைய கருத்துக்கள் பல உள்ள பொதிந்து இருக்கிறதுனால வேதமனைத்திற்கும் வித்தாகும்னு அர்த்தம். அதுக்கு இந்த இடத்த சொல்றார், பீஜம் நிவபதாம்பரம். ஒரு பீஜம், ஒரு கொட்டை பூமியில் விளைவதற்கு நல்ல ஃபர்டிலிட்டி ஆஃப் த லேண்டுங்கிற இல்லையா, மென்யூர்லாம் போட்டு பித்திருக்களுக்கு பூஜை பண்ணால் நம்ம பரம்பரை நன்றாக வளரும். அடுத்தது இதான் பாருங்க. இப்போ நம்ம கேள்வியை உட்காந்து ஜாலியாக ஃபேன் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யுதிஷ்டன் எந்த நிலையில் இருக்கார்? 4 தம்பிமார்கள் கீழே மூர்ச்சையாக இருக்கா. அந்த சமயத்தில் அவருக்கு அந்த ஞானம் வருதே. பல பேர்கிட்ட ஐயோ நீ அவசரத்தில் கேட்டுவிட்ட படப்படப்படான்னு இருக்கு, இப்போ நீ எதுவுமே என்ன கேட்காத, மெதுவாக நான் 6 அமர சொல்கிறேன் அப்படின்பா. யுதிஷ்டனும் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ என்ன கேள்வி கேட்காத, கம் ஆஃப்டர் 3 டேஸ்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. உடனே அதுதான் சீசன்டு சோல்னா எந்த சமயத்திலையும் பதறாமல் இருப்பாள். இதுவும் கடந்து போகும்னு இருப்பாள். அதுதான். இப்போ அடுத்த கேள்வி, கிம் ஸ்வித் பிரதிஷ்டமானானாம். ஒருத்தர் நன்னா செட்டில் ஆயிருக்கார் சார் லைஃப்பில். இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்குறேன், இல்லாட்டா வரன் பார்க்கறது அப்படின்பா. வரன் பார்க்கறதுன்னா என்ன? பொண்ணு இருந்தால் மாப்பிள்ளை பார்க்குறான்னு அர்த்தம். பிள்ளை இருக்கவா கூடிய வரம் பார்க்குறேன்னு சொல்லப்படாது, வது பார்க்குறேன்னு சொல்லணும். பெண்ணுக்கும் இப்போது பொண்ணு இருக்கிறவா வரன் பார்க்குறா, பிள்ளை இருக்கிறவா பிள்ளையே பார்க்க முடியாது. இல்லை சுவாமி நீர் என்ன கலியுகத்தில் இருக்கிறா, அதனால் பிள்ளைக்கு இது வரைக்கும் பொண்ணு பார்க்குறோம், வது பார்க்குறோன்னு அர்த்தம். வதுவோ வரணும் எப்படி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் போடுறா. அதில் நீங்கள் மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மேகசின் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பேன். எப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான். வெல் செட்டில்டு. அப்படி வெல் செட்டில்டுன்னா என்ன? நன்னா உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். இங்கிலீஷ் படி சார் நன்னா உட்காருவார் சார், வெல் செட்டில்டு. அது இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் போட்டு ஹேஸ் அ 3 BHK ஹவுஸ் இல்லையா? அப்படின்னா என்ன? உங்கள் பொண்ணு வாடகை வீட்டிலலாம் தங்க வேண்டாம், போன உடனே பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நாங்கள் வரவேற்போம். இப்போ பெண்ணுக்கும் போடும்போது ஹேஸ் அ 3 bedroom ஹவுஸ் அப்படின்னா இப்போ அந்த பிள்ளையும் பெண்ணு டிசைட் பண்ணிக்கலாம் எதை வாடகைக்கு விடலாம், இதில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு. அப்படி வாடகைக்கு ஒன்றுத்தை விட்டுட்டு வேலைக்கே போகாமல் நம்ம உட்காந்து தினம் யக்ஷ பிரஷ்னம் கேட்கலாம் அப்படின்னும் வரலாம், நல்ல தம்பதியினராக இருந்தால். அதனால் எப்படி வெல் செட்டில்டுன்னு ஒரு கப்பல் தெரியும் அப்படின்னு கேட்கறது யக்ஷன். அதுக்கு தர்மராஜர் பதில் சொல்கிறார், காவஹா பிரதிஷ்டமானானாம். காவஹா நிறைய மாடு இருந்தால், மாடு சமிருத்தி இருந்தால் செட்டில்டுன்னு அர்த்தம். யோகி உடனே யூபியில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார். மாடை பற்றி சொன்னோன்னா ஒரு உடனே ஆயே ஆப் லக்னோ அப்படிம்பார். இது என்ன ப்ராப்ளம்னா, காவஹா அப்படின்னு சொன்னால் பசுன்னு ஒரு அர்த்தமா. பொதுவாக பசுங்கிறது இஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டின்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், அவாவ ஆற்றுல தானும் சாப்பிட்டு இன்னொருவருக்கு போஜனம் இட்டால் அது சமிருத்தி. ஐயோ நீங்கள் சொல்லாமல் வந்துட்டு அடுத்த தடவை சொல்லிட்டு வாங்கோ நான் சாப்பாடு பண்ணி போடுறேன்னுட்டா காவஹா அப்பிரதிஷ்டமானானாம். செட்டில் ஆகலை இன்னும். ஏன்னா அந்த காலத்தில் பசுக்கள் வச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய, அது டைமுக்கு டைம் மாறுறது இல்லையா. இப்போது 1970s 80s இருக்கக்கூடியவாள்லாம் ஒரு 50-55 வயசில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் முடிச்சுட்டு ஒரு வீடு கட்டுவா. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் எப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடெல்லாம் இருந்தால்தான் அது அச்சீவ்மெண்ட். இன்னும் போக போக எப்படி இருக்கும்னா, அது ஹை ஸ்கூல் முடிக்கும் போதே அந்த பிள்ளை வீடு வாங்கினால்தான் பாருங்கள் அப்படி தான் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் அந்த பெஞ்ச் மார்க் மாறிண்டே வருது.
அதனால காவஹ பிரதிஷ்டமானானாம். அடுத்தது கிம் ஸ்வித் பிரசவதாம் வரம். ஒரு குழந்தை ஆசைப்படக்கூடியவாளுக்கு எது சுவாமி நல்ல ஃப்ரூட் அப்படின்னு கேட்டது பாருங்க. இது ரொம்ப தர்மராஜர் ஒரு விஷயம் சொல்றார். புத்திரஹா பிரவசதாம் வரஹா, பிள்ளை அப்படின்னார். உடனே சண்டைக்கு வந்துருவேள். நேற்றே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? புத்திரஹா சப்தத்துக்குள்ளே எது அடங்கியிருக்கு? புத்ரி. முக்கியமாக நம்ம நாட்டில் அந்த பாரபட்சம் நாம் பார்த்தது கிடையாது. அது மற்ற நாட்டுக்கு வேணால் பொருந்தும். இந்த ரொம்ப ட்ரைபுக்கெல்லாம் போனேன்னா பெண்ணு பிறந்து விட்டா இதை வச்சு இது என்ன கள்ளியா, அது என்ன கள்ளி, ஏதோ பாலெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நம்ம நாட்டில் படித்தவாகிட்ட கிடையாது. பெண்ணு வேணுங்கிறதுக்காகவே துருபதன் ஒரு புத்திரகாமேஷ்டி இது பண்ணான். அந்த யஜ்ஞத்துலேருந்து தான் யாக்ஞசேனியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலியான திரௌபதி வரா. நெருப்புலேருந்து அவள் எழுந்து வரா. ஜனகன் ஜனகாத்மஜான மைथिலிய சீதையை பிறக்க வைக்கிறார். மலையத்வஜ பாண்டியன் மதுரையை ஆண்டவன். மதே மலையத்வஜ பாண்டிய சஞ்சாதே. அதனால அவர் ரொம்ப பெண்ணை ஆசைப்பட்டு பெண்ணு பிறந்தா. அவளை குவீன் ஆக்கிட்டார். மதுரை மீனாட்சி குவீனாக இருந்தா. நீலகண்ட தீட்சிதர்னு அந்த காலத்தில் அப்பை தீட்சிதர் வாழ் பரம்பரையில் வந்தவர். அவர் திருமலை நாயக்கர் காலத்தில் ஒரு தீவானாக இருந்தார். கோர்ட் போயிட்டாகவும் இருந்தார், மினிஸ்டராகவும் இருந்தார். அவர் அந்த மீனாட்சி மேலே ஆனந்தர சாகர ஸ்தவம் அப்படின்னு பாடுகிறார். கேள்விப்பட்டிருக்கா? ஆனந்த சாகர ஸ்தவம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் எப்படியெல்லாம் அந்த தேவியை வர்ணிக்கிறார். நம்ம பாரத தேசத்தில் தாயை வர்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். சுவாமிலாம் அப்புறம்தான், பெருமாளெல்லாம் வர்ணிக்கிறதுலாம் அப்புறம்தான், பிராட்டி தான். அதில் சொல்கிறார் நீலகண்ட தீட்சிதர் மெத்த படித்தவர். அம்மா உன் கல்யாணம் சிவனோட நடக்கும்போது நான் ஒரு அம்மியாக பிறக்காமல் போயிட்டேனே. ஏன்னா அருந்ததி அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறதுலே அவங்க திருவடிப்பட்ட போது நான் அந்த அம்மியாக இல்லாமல் போயிட்டேனே. ஆனால் வேதத்தில் என்ன தெரியுமோ? அஸ்மாரோகணம் அப்படின்னு வரும். அஸ்மானா என்ன? அஸ்மானா கல்லுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அஸ்மாரோகணம்னா கல் மேலே ஏறுறதுன்னு அர்த்தம். கல்யாணத்தை கல் மேலே தான் காலை வைக்கணும். அது என்ன சுவாமி அம்மி ஆக்கிட்டே? இல்லை சார், அதில் தொகையெல்லாம் அரைக்கிறோம், ஸ்மூத்தாக இருக்குது. அது இல்லை. ஏன் தெரியுமோ? அந்த கல் அம்மியாக எடுத்து. ஏன்னா எங்கள் ஆண்டாள் இம்மைக்கும் ஈரேழ் பிறவிக்கும் பற்றவான் நம்மை உடையவன் நாராயண நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மீதி கக்கனா கண்டேன் தோழி நான். எங்கள் ஆண்டாள் சொல்லியிருக்கா சுவாமி. மனவாடு என்ன சொல்லியிருக்கா? அம்மின்னு விட்டா. அதனால கல் அம்மியாயிடுது. அதனால் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறது. அது பகல் வேலையில் இருந்தால் இங்கே அருந்ததியை பார்க்கறது. அதனால் அந்த காலத்து கல்யாணத்தில் அருந்ததி டைரெக்டாக வந்துருவோம். அதனால் அருந்ததி பார்க்கறது அப்படின்னு ஒரு கதையில் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பிள்ளை, எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் வாட் இஸ் அம்மி? நான் பிறந்த காலத்துலேயே ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் காலத்தில் பிரீத்தி வந்துட்டான் அரைக்கிறதுக்கு. அதனால் நாங்கள் அப்புறம் அம்மியை ஒரு அலங்கார பொருளாக மாற்றிட்டோம். ஹாலில் அழகாக அதை ஓரமாக வச்சு அது மேலே கிருஷ்ணர் பொம்மையெல்லாம் வச்சு நன்னா இது வழுமூனை வேறு அரைக்கிறது. இது அரைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேறு வேணும். அப்புறம் ஜலத்தை போட்டு இப்படியும் அப்படியும் அரைச்சி அது கால் மேலே விழுந்து இதெல்லாம் எதுக்கு ப்ராப்ளம்? இப்போ அந்த பிள்ளைக்கு நான் அம்மியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீலகண்ட தீட்சிதர் அம்மியை விரும்பினார். இப்போ நான் உட்காந்து இட் இஸ் ரெக்டாங்குலர் இன் ஷேப், லுக்ஸ் இல்லை தென் கோஸ் லைக் அ ட்ரெபீசியம் அட் த பாட்டம், தென் இட் ஹேஸ் அ ஃப்ளாட். இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணது நான் சொல்லிட்டேன். யூ ஹவ் சீன் பிரீத்தி மிக்ஸி அப்படின்னு. எஸ். ஸோ ஷி கெப்ட் ஹர் லெக் ஆன் பிரீத்தி மிக்ஸி. புரிஞ்சு கொடுத்தது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்லணுமோ அப்படி தானே சுவாமி சொல்லணும். நான் உட்காந்து அம்மியை எக்ஸ்பிளைன் பண்ணி கிருஷ்ணரை உரலோட கட்டினானா, நான் இப்போல்லாம் அல்ட்ரா கிரைண்டரோட கட்டிட்டாங்கிறேன். அவ்வளோதான். பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devouts.
We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adishankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya Gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. ஒரு பிள்ளையை ஆசைப்படுற வாழ்க்கை எது வேணும்னா பிள்ளையோ பெண்ணோ எது இருந்தாலும் ஓகே. புத்திரஹா புத்ரி எது இருந்தாலும். அதுனா தசரதன் முதல்ல புத்ரி பேட்டி பச்சாவ், அப்புறம் பேட்டா படாவ் ராமரை கொண்டு வந்தார். ஆச்சா, இது 4 கேள்வி ரொம்ப சிம்பிள். அடுத்த ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில் 5 சப் பாயிண்ட்ஸ் வைக்கிறது யக்ஷன். இந்த வாட்டி யக்ஷன் வந்து அது என்னவோ அதுக்கு இட் இஸ் வெரி அப்செட். தர்மராஜா வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறாரே பதில் அப்படின்னு லசித் மலிங்கா மாதிரி பாலில் போடுறது. லசித் மலிங்கா பார்த்துருக்கீங்களா? சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டேன்னு அழகாக ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் எல்லாம் அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்திரியார்த்தான் அனுபவன் ஒருத்தனை பற்றி கேட்கறது யக்ஷன். இப்போ நன்னா கேளுங்க இதை, இந்திரியார்த்தான் அனுபவன். ஒருத்தன் நன்னா இந்திரியங்களை அனுபவிக்கிறான். இந்திரியங்களை அனுபவிக்கிறதுனா என்ன? இந்த ஆற்றுல கேரளத்தில் முக்கியமாக பண்ணுவா அது நெய்யப்பம். வெளிப்பட்டுக்களை என்ன ஆச்சரியமாக வரணும் தெரியுமா? நன்னா அரிசியை இது பண்ணி போட்டு அதை நன்னா வந்து நீங்கள் காய வச்சு அதை பொடி பண்ணி அது கொஞ்சம் வழுமூன்னு அரைச்சி விடப்படாது. கொஞ்சம் அது அரையும் குறையமாக அரைச்சி அதில் என்னென்னா பாகை சேர்க்கணும். முதல்ல பாகு எடுக்கிறதுலேயே மல்லிகா மாமி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கா. என்னென்னா நல்லா ஜலத்தை போட்டு அதை கொஞ்சம் விட்டுட்டு இறக்கிட்டு கொஞ்சம் பச்சை ஜலத்தை தெளிக்கணும். அப்போ என்ன ஆகும்? மண்ணெல்லாம் செட்டில் ஆகும். நம்மளாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியாததில்லை, நமக்கு சர்க்கரை என்னன்னே தெரியாது. எல்லாரும் வெல்லம் தான் சாப்பிட்டுருந்தோம். ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் வெல்லம் தான். சர்க்கரைனாலே ப்ராசஸ்டு சுகர் இந்த கரெக்டாக க்யூபாக வருது, எதுவுமே தெரியாது. நானே சின்ன வயசில் பாருங்கள், நான் இந்த ஜென்ரேஷன் நானே வெல்லத்தில் கொஞ்சம் நாள் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் நமக்கு பிரிட்டிஷர்ஸ் மகானுபாவாள் வந்தா. அவள் என்ன பண்ணிட்டா, அந்த ஜாகிரியிலேருந்து ப்ராசஸ் பண்ணி சுகராக்கி சுகரை கொடுத்துட்டா. இப்போ சுகரில் என்னென்னா அயன் கிடையாது, வெல்லத்தில் அயன் உண்டு. உடனே என்ன பண்ணிட்டான், அயனுக்காக ஒரு டேப்லெட் 10 ரூபாய்க்கு தயார் பண்ணி இதையும் சேர்த்து வாங்குனா. ஃப்ரீயாக கிடச்ச அயனை விட்டு நம்ம அதுக்கு போய் வாங்கி அவனால் பண்ண ஒரு கைங்கரியம் பாருங்க. அதனால் அதுக்கு வெல்லம் நல்லா பாகு எடுத்து, முதல்ல பாகு எடுக்கிறதுக்கு முன்னாடி மண் எடுத்துடணும். மண் எடுத்துட்டு திரி பார்க்கறதுன்னு ஒன்று உண்டு. பாதி பேர் சார் உங்கள் உபன்யாசம் வந்தால் நல்ல ரெசிபிலாம் கொடுக்குறேன் சார். அதில் திரி பார்க்குறதுன்னு உண்டு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கெலாம் ரெட்டை திரி வரணும், அது ஒரு திரி. இதெல்லாம் போட்டு அதில் போட்டு நன்னா கொஞ்சம் நெய், அது வந்து நெய்யை சேர்க்கப்படாது. அதில் நெய்யுக்கு ஒரு பெரிய குண்டாத்தில் நெய்யை வச்சு இந்த மாவு அதுக்குள்ளே போட்டுணும். அது பாவம் மிதந்துன்னு இருக்கணும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை நெய்யிடை நல்லதோர் சோறும். அதை பிழிஞ்சால் நீங்கள் ஒரு டம்ளர் முழுக்க நெய் எடுத்துடணும் ஒரு அப்பத்தில். இன்னும் இது கேட்கும் போதே பல பேர் இன்றைக்கி ராத்திரி பண்ணிவிடலாம் வாங்குவோம், அவ்வளோதான் இல்லையா? அப்படி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் கௌரி சங்கர்லேன்னு வாங்கிடலாம்.
கௌரி சங்கர் தானே இங்கே ஃபேமஸ், கௌரி சங்கர்லேன்னு வாங்க. வேறு என்ன, அன்னபூர்ணாவா, என்னது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எனக்கு ஸ்பான்சர் வேறு நிறைய பண்ணுறாவா, அதனால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அதனால் இப்போ இந்திரியார்த்தான் அனுபவன்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப சென்சஸ் என்ஜாய் பண்ணுறான். நம்மள மாதிரி இப்போ நெய்யப்பம்னா அப்படியே வாயிலேருந்து ட்ரூலிங் அப்படின்பா இங்கிலீஷில், ஊறுறது எச்ச. பெரிய போஸ்டர் போட்டிருக்கான் அப்படியே 2.0 ரோபோ போட்டு, அப்படியே நம்ம ரஜினிகாந்த் ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு உடனே கண் அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. உடனே போய் க்யூவில் போய் டிக்கெட் புக் பண்ணுறோம். ராத்திரி நியூஸில் மக்கள் அவருடைய ஃபேன்ஸ் ராத்திரி 10 மணிலேருந்து நின்று டிக்கெட் வாங்கினா சார். இதே எங்கள் மோடி டிமானிட்டைசேஷனுக்கு நிற்க வச்சுட்டா கால் வலிக்கிறது சார், இல்லையா? டிக்கெட் வாங்கிறதுக்கு பாகுபலிக்குன்னா அது 1.5 கிலோமீட்டர் போகிறது க்யூ. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் அப்படி ஒரு சென்சஸ். இப்படி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரி ஒருத்தர் எக்ஸாம்பிள் எடுக்கிறார். இந்திரியார்த்தான் அனுபவன் புத்திமான், ரொம்ப இன்டெலிஜென்ட். என்ன சார் படிச்சிருக்காருன்னா பி சார், சூப்பர். ஐஐடி மெயினில் அப்படியே ஜிஇ மெயினில் பாஸ் பண்ணி ஐஐடி மெட்ராஸில் போய் மெக்கானிக்கல் முடித்து, அடுத்தது ரோச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் ஒரு எம்எஸ் முடித்து, அடுத்தது ராஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் எம்பிஏ முடிச்சுட்டு பிரமாதமாக இருக்கார் சார். புத்திமான் லோக பூஜிதா. அவர் நடக்கும்போதே எல்லாரும் இப்படி கை கூப்பிட்றான், நமஸ்காரம். சம்மதா சர்வபூதானாம், ஃபேமிலியில் எல்லாரும் ஒத்துக்கிறா. இவ அம்மாவும் ஒத்துக்கிறா, மாமியாரும் ஒத்துக்கிறா. கன்சென்சஸ் 2 ஹவுஸ்லையும் இருக்குது, அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் ரெண்டுத்துலையும். இப்படி இந்திரியார்த்தான் அனுபவன்னு நன்னா படிச்சிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஒரு மனிதன். உச்வசன்னு கோன ஜீவதி, நன்னா மூச்சு விடுறான். ஆனால் இவ்வளவு இருந்தாலும் கோன ஜீவதி, ஆனால் அவன் செத்து போனவனுக்கு சமம். எப்போ நன்னா படிச்சிருக்கான், எல்லாம் இருக்கு, ஆனால் ஹீஸ் ஈக்குவல் இன் டு அ டெட் மேன், டெட் பாடி. எப்போ? அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க. தேவதா அதிதி பிருத்யானாம், பகவான ஒத்துக்கலேனா. அதனால்தான் மணவாள மாமுனிகள் சாதிச்சார், ஆஸ்திகன் நாஸ்திகன். ஆஸ்திகன்னா என்ன? அஸ்தினா என்ன? அஸ்தினா சாம்பல்னு அர்த்தம் இல்லை, அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதம். அஸ்தி அப்படின்னா இருக்கு, இருக்குன்னு ஒத்துக்கிறவா. எது இருக்குன்னு ஒத்துக்கிறவா? பெருமாள் இருக்குன்னு ஒத்துக்கிறவான் தானே அர்த்தம் வரும். ஆனால் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எடுக்கிறார். நச்சிகேதஸை பற்றி சொல்லும்போது கதோபனிஷத்தில் நச்சிகேதஸ்னு ஒரு கதை வரும். நச்சிகேதஸை பற்றி சொல்லும்போது பாகவதாகிரேசரஹா ஆஸ்திகான்னர். ஆஸ்திகான்னா மேல் உலகம் உண்டு அப்படின்னு இருக்குன்னு நினைத்திருப்பவனுக்கு ஆஸ்திகன்னு பேர். இது ஆஸ்திகன். நாஸ்திகன்னா என்ன? இல்லைன்னு. அஸ்திகன்னா இருக்குன்னு தெரிஞ்சவன், நாஸ்திகன்னா. ஆனால் மணவாள மாமுனி இவன் 2 பேரும் ஓகேன்னு விட்டார். ஆஸ்திகன்னா இருக்குன்னு நம்புறான், நாஸ்திகன்னா இல்லைன்னு நம்புறான். ஓகே, அவன் ஏதோ இல்லைன்னு நம்பிட்டு போகிறான். இந்த ஆஸ்திக நாஸ்திகர்கள்னு சில பேர் இருப்பாளாம். உலகம் முழுக்க உட்காந்து பிரச்சாரம், தெய்வம் இல்லை. ஆனால் அவள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா ஹோமம் பண்ணுறா. அப்படின்னா என்ன? இப்போ எங்கேயோ இடிக்கிறது பாருங்க. ஆஸ்திக நாஸ்திகர்கள் இவாளை தான் நம்பக்கூடாதுங்கிறார் மணவாள மாமுனிகள். அதனால் பகவானை நம்பணும். அடுத்தா ஃபஸ்ட்டு ஒருத்தன் இப்போ என்ன சொல்கிறார்? எல்லாம் இருந்தும் செத்து போனவனுக்கு சமம் எப்போ ஆகிறான்னு. ஆனால் இவர் என்ன பதில் சொல்கிறார்? அவன் செத்து போகாமல் இருக்கணும்னா அவன் இதை பண்ணால் போருங்கிறார். தேவ பகவானை பூஜை பண்ணி. அதிதி ஃபஸ்ட்டு யாராவது ஆற்றுக்கு வந்தால் உள்ளே வாங்கோ, அது சொல்ல நம்ம கற்றுக்கணும் இல்லையா? எதிர்பார்க்கவே இல்லை, வாங்கோ சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஃபோன் நம்பர் கிடைக்கலையா? இது ஏதோ வந்து விட்டார், ஏதோ உட்கார வைக்கலாம் அப்படின்னு இல்லை. சரி, என்ன சாப்பிட்றேள்? இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சரி, என்ன சாப்பிட்றேள் சொல்லுங்க. வேண்டாம் நம்ம சொல்லிவிடுவோம் பாருங்க. இந்த திருப்புந்துருத்தி வார்த்தை கூடாது. அதனால் இப்போல்லாம் வாட்டர் ப்ராப்ளம் அப்படி இருக்குது தெரியுமோ. நாங்களே வாட்டர் வாங்குகிறோம், நம்ம கேட்கவே மாட்டோம். போகும்போதே அவளுக்கு சேர்ந்து வாட்டர் அவளுக்கும் சேர்த்து எடுத்துன்னு போயிட வேண்டியது தான். அதிதி ஃபஸ்ட்டு விருந்தோம்பல். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பி ஹாஸ்பிட்டபிள் டு யுவர் கெஸ்ட். ப்ராஸ்பெரிட்டி பற்றி சார் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண சார், 7 லட்சம் கேட்டான் சார், எல்லாம் ஐடி முடிச்சு இப்போ தான் ஆச்சு. சொல்லி என்ன பிரயோஜனம்? வந்தவாளுக்கு ஒரு சாப்பாடு போடலைன்னா யூ ஆர் அட்டர் வேஸ்ட். அதிதி பிருத்யஹா. பிருத்யஹான்னா நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நம்ம சர்வெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் சர்வெண்ட் இருக்கா இல்லையா? நம்மளே ஒரு கம்பெனியில் போனால் நம்மளே ஒரு சர்வெண்ட்டு தான். நம்ம ஆத்துக்கு ஒரு சர்வெண்ட் வரா இல்லையா? ஃபஸ்ட்டு அவளை ட்ரீட் பண்ண கற்றுக்கும். நம்மாத்து குழந்தை நம்மாத்து குழந்தைய
வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். இதே நம்ம மாற்று வரக்கூடிய ஒரு பெரியவரை பார்த்து நீ போ அப்படின்னு, என்ன சார் பிரயோஜனம் இல்லையே. சின்ன ஒரு 2 வயசு குழந்தைய பார்த்து வாங்க போங்க உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வயசானவரை பார்த்துட்டு நம்ம ஏகவச்சனத்தில் பேசினா தப்பு இல்லையா? மரியாதை கொடுக்கும். நம்ம மாற்று குழந்தைக்கு மரியாதை கற்றுத்தர. அவர் வந்தார்னா ஒரு அங்கிள் ஆண்டினாவது சொல்லு, இல்லாட்டா அவர் இவரனாவது சொல்லு, நீன்னு சொல்லாதே. இல்லை பிரித்யாஹா தப்பான். ஒருத்தர் நம்ம மாற்றுக்கு வரும்போது நம்ம மாற்றுக்கு வேலை பண்ணுறவாளை நம்ம இல்ட்ரீட் பண்ணிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது தொலைஞ்சு போயிடுத்துனா எவ்வளோ மணிக்கு அவள் வந்தா அப்படின்னு கேட்குறோம் பாருங்க, பெரிய பாவம். அவளுடைய பாவரிட்டியை வச்சுட்டு தானே நம்ம விளையாடுறோம். அது எல்லாம் முடித்தோடனே ஏதாவது கஷ்டப்பட்டா நான் யாருக்கும் எதுவுமே பண்ணதில்லையே, மனசில் நினைச்சாலே பெரிய பாவம். குத்தினாதான் பாவம்னு கிடையாது. அக்கார்டிங் டு த கோர்ட் ஆஃப் லா, இஃப் யூ கில் த அதர் பர்சன் யூ ஆர் என்டைட்டில் டு சென்டென்ஸ். But as per Shastric law, even if you think bad for the others, you are equivalent to that. அதனால் பிரித்யா. சின்ன வயசில் நான் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்தேன். பாட்டி வந்து அப்போது மெட்ராஸில் சைதாப்பேட்டையில் ஸ்ரீநகர் காலனின்னு ஒரு இடம், அங்கே இருப்போம். பாட்டி தாத்தா அங்கே இருப்பான்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுவோம், வெக்கேஷன் டைம்னா பாட்டி தாத்தாத்துக்கு போகலாம். நாங்கள் ட்ரெயினில் போவோம். கார்த்தால் அது 4:30 மணிக்கோ என்னவோ போய் சேரும் மெயில். போனோடனே நாங்கள் பையெல்லாம் வச்சுன்னு இருப்போம் ஏதாவது. அப்போ போர்ட்டர்னு ஒருத்தர் வருவார், ரெட் கலர் சட்டையை போட்டுட்டு. எங்கள் அம்மா நீ போ, அவன் பின்னாடியே போ போ போ. ஆற்றுலலாம் ஏதாவது போர்ட்டர்னா அவர் பின்னாடியே போகணும், ஏன்னா இவர் தூக்கின்னு போயிடுவார். இன்னி வரைக்கும் ஏதாவது நியூஸ் வந்திருக்கா, போர்ட்டர் தூக்கி கொண்டு நம் சாமான் மறைந்து எது இருக்காது. நமக்கு அவர் மேலே ஏன் சுவாமி, அவர் அப்படிலாம் எடுத்துன்னு போய் தெரிஞ்சவராக இருந்தால் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரா இல்லையா? அவ்வளோதான் சாமர்த்தியம் இல்லைங்கிறதுனால போர்ட்டராக இருக்கார். இதே நம்ம மாத்திலெல்லாம் சொல்லுவா, போங்கோ போங்கோ போங்கோ. பெரிய பேங்க் ஆரம்பிச்சிருப்பான், அவங்ககிட்ட 24% கொடுக்குறேன்பான், அவங்ககிட்ட கொண்டு நம்ம லட்சமாக வச்சிடும், அவன் எடுத்துன்னு போயிடுவான். பிரித்யாஹா சாப்பாடு எங்கள் ஆற்றுலலாம் இன்றைக்கும் வழக்கம். நீங்கள் நம்ப மாட்டேள், பொதுவாக இது வந்து ரொம்ப சாஸ்திரம் பிடிச்சவா பண்ண மாட்டா, கடைபிடிக்கிறவா. எங்கள் ஆற்றுலலாம் கார்த்தால் பெருமாளுக்கு சாதம் வெடிச்சுட்டு முதல் அன்னம் எங்கள் ஆற்றுல வேலை பார்க்கக்கூடியவாளுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் இன்னி வரைக்கும். அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். பொதுவாக இது சாஸ்திரப்படி இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டு தான் இன்னொருத்தர் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கணும். ரூல்ஸே எப்படின்னா, அதிதிக்கு தெரியுமோ, இப்போ நான் ஒருத்தராத்துக்கு போகிறேன், அந்த ஹவுஸ் ஓனரும் உட்காந்துருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன். மத்தியான வேளையில் சாப்பிடும்போது எனக்கு சாப்பாடு போட்டு, அதாவது முதல்ல எனக்கு அன்னம் இட்டுட்டு தான் அவர் இலைக்கு போடணும் ரூல். ராத்திரியில் அவருக்கு இட்டுட்டு தான் எனக்கு இடணும்னு சாஸ்திரம். 2 பேருக்கும் போடணும். ஆர்டர் 1-2, அங்கே 2-1, அவ்வளோதான். இல்லை ரூல் இருக்குது. இப்போ ஒரே பாத்திரத்தை வச்சு ஒரு கரண்டியை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே சமயத்தில் போட்டுக்கலாம் இல்லையா? அது வேறு. ஒருவேளை தப்பி தவறி யாராத்துலையாவது கொஞ்சம் சாதிக்கிற பழக்கம். சாதிக்கிறதுன்னா என்ன தெரியுமோ, ஒரு தட்டில் தள்ளின்னு வருது சாதிக்கிறது. இதெல்லாம் வைஷ்ணவ பரிபாஷை இருக்கட்டும். இப்போ என்னென்னா, தேவதா அதிதி பிரித்யானாம். யாரெல்லாம் தேவதைகள், கெஸ்ட்டு, அதிதி பிரித்யானாம் நம்ம டிபெண்டன்ஸ்க்கும், பித்ருணாம் ஆத்மனஸ்சயா. பித்ருணாம்னா என்ன, பித்ருக்கள் நம்ம முன்னாடி இருந்த முன்னோர்களுக்கும், ஆத்மனஸ்ச உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா, அவருக்கு தியானம் பண்ணாமல் இருக்கின்றானோ அவன் புத்திமானாக இருந்தாலும், பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA படித்தாலும், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணாலும், மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிணத்துக்கு சமம் அப்படின்னு விட்டார். ந நிர்வபதி பஞ்சானாம் உஷ்வசன் ந சஜீவதி.